உங்கள் யாவருக்கும் சமாதானம். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை தந்து நம்மை வழிநடத்த ஆசைப்படுகிறார். ஏன்னா இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நிறைய பிரச்சனைகள் வருகிறது, நிறைய பாடுகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது. சில நேரங்களில் இருட்டுல நடக்கிறது போல இருக்கலாம், சில நேரங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் யாருமே இல்லாத போல இருக்கலாம், நம்மை சுற்றி நடக்கிறது எல்லாமே நமக்கு விரோதமாய் நடந்தது போல இருக்கலாம். இப்படிப்பட்ட நாட்களில் நாம் அதிகமாய் பயப்படுகிற சூழல் நேரிடும். அதிகமாய் நாம் பயந்து ஒருவேளை இது என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இது என்ன ஆகுமோ என்று கலங்குகிற சூழல் நேரிடும். எனவேதான் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பட்டுகிறார். என்ன அப்படின்னா, நாம் பயப்படும் நேரங்களில், நாம் பயப்படும் சமயங்களில், என்னென்ன காரியங்களுக்காக பயப்படுகிறோமோ, என்னென்ன தேவைகளுக்காக பயப்படுகிறோமோ, எதிர்காலத்தை குறித்து பயமா, பலவீனங்களை குறித்து பயமா, எந்தெந்த காரியங்கள்ல நாம் பயப்படுகிறோமோ எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். நாம் பயப்படும் நாளில் தேவனை நம்ப இன்றைக்கு தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது ஒருவேளை இந்த காரியங்கள் எனக்கு எதிராக யாருன்னு சொல்லி நீங்க பயப்படலாம், இந்த நபர்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், இவர்கள் என்னை மேற்கொண்டுருவார்கள் சொல்லி நீங்க பயப்படலாம். இந்த நேரத்துல நம்ம தேவனை நம்பணும் அப்படின்னா, நம்மை மீட்டு ரட்சிக்கிற கர்த்தரை நம்பணும் அப்படின்னா, அவர் நமக்கு நலமானதை செய்து முடிப்பார். அவர் நமக்கு நன்மையாய் அந்த காரியங்களை மாற்றி தருவார். எனவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் பயப்படும் நாட்கள் நம்பி அவருடைய நன்மைகள் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். God bless you all.